இந்த நாளினுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு விஷயம் நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்பதே. ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து மட்டுமாக நாங்கள் 14 அதிகாரங்களை பார்த்து அதில் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி இருக்கிறீர். இப்பொழுதும் கூட இந்த 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் இன்றைய தினத்திலிருந்து தொடங்குகிறோம். தேவன் தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற என்னையும் கேட்கிற முடையவர்களையும் நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கட்டும். இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி அருள வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். தேவன் தாமே நடத்தும் மட்டும் எங்களோடு கூட இருந்து நடத்தினவர் தொடர்ந்தும் நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உடைய கருத்திலேயே ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்பரும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில நாம் தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை தொடங்கி இதுவரைக்கும் நம்ம 14 அதிகாரங்களை முழுவதுமாக பார்த்து முடிக்கும்படி தேவன் நமக்கு உதவி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? நமக்கு உதவி இருக்கிறார். இதுல இருந்து அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தனிப்பட்ட விதத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்குள்ள வளருவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக என்னவாக இருந்தால், இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது அவர் தன்னுடைய தெய்வீகத்தோடு மானுடத்தை இணைத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அது நமக்கு சொல்லுகிற புத்தகமாக இருக்கிறது. 4 சுவிசேஷங்கள் நமக்கு வேதத்துல சொல்லப்படுகிறது. அந்த விதத்துல இந்த யோவான் சுவிசேஷம் நமக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த கோணத்துல தேவனுடைய குமாரனாக காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்படி இதை நாம் பார்க்க ஆரம்பித்து பல காரியங்களை நாம் இதுல கற்றுக்கொண்டே வந்தோம். 12 அதிகாரங்கள் வரைக்கும் ஆண்டவர் எல்லாரோடும் கூட அந்த காரியங்களை பேசுகிறார். அவர் மெய்யான தேவ குமாரன் என்று சொல்லியும் அந்த ஜனங்களுடைய மீட்புக்காக இந்த உலகத்திற்கு தான் வந்ததாகவும், இந்த உலக மனிதனுடைய மீட்புக்காக அவர் வந்ததாகவும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். இல்லைங்களா? இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா நானே என்று சொல்லியும் ஆண்டவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிறார். 12ஆம் அதிகாரத்திற்கு மேலாக 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த பொதுவாக பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சை நிறுத்தி தம்முடையவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படிக்கு அவர் மேலறைக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரையிலும் நாம் பார்த்தா அங்கே தம்முடையவர்களோடு அவர் உரையாடுகிற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதுல 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்களோடு பேசுகிறார். 17ஆம் அதிகாரத்துல அவர்களுக்காக பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜெபம் நமக்கு தெளிவாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மேல் வீட்டு அறையில நடக்கிற அந்த 13ஆம் அதிகாரத்துல இருந்து நடக்கிற சம்பவம் ஒரு இரவுல நடக்கிற சம்பவத்தை தான் அது அந்த அதிகாரங்கள் நமக்கு சொல்லுகிறது. 13ல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நமக்கு சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு கெச்சமண்ணை தோட்டத்துல அவர் விசாரிக்கப்பட்டு சிலுவையில அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவுல நடந்த சம்பவங்களைத்தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இப்ப இங்க 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை தனித்து அங்க மேலறையில அவர்களோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்படி இருந்து அங்க அவர்கள் மேல் தான் கொண்டிருக்கிற அன்பை வெளிக்காட்டுகிறார். அதோடு தாழ்மையாக அவர்கள் நடக்க வேண்டியதற்கு முன்னுதாரணமாக அவரே அவர்களுடைய கால்களை கழுவி, நீங்களும் இப்படிப்பட்ட தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து அதுக்கு பின்னாடி யூதாஸ் அங்கிருந்து விலகி போகிறான். சரிங்களா? அதுக்கு பின்னாடி தொடர்ந்து தம்முடைய காரியங்களை தம்முடைய 11 சீசர்களோடு கூட இயேசு பேச ஆரம்பித்து, நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்கிற அந்த காரியத்தையும் 13ஆம் அதிகாரத்துல சொல்றார். அதோடு கூட பேதுருவை குறித்து தனிப்பட்ட விதத்துல நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லியும் சொல்றார். கோழி கோபுகிறதற்கு முன்பதாக 3 தரம் நீ என்னை மறுதலித்து விடுவாய் என்று சொல்லியும் சொல்றார். இப்படி அந்த 13ஆம் அதிகாரம் போறதை நம்ம பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்துக்கு நாம வருகிற பொழுது 14ஆம் அதிகாரத்தை நாம் ஆறுதலின் அதிகாரம் என்று சொல்லி சொல்லலாம். இப்ப ஜனங்கள், அதாவது சீசர்கள், அவர்கள் ஒரு பயம், திகில், ஒரு சோர்வு இதையெல்லாம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு இப்ப அவர்களுடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறது. ஏன் அவங்க கலங்கி போய் இருக்கிறது என்று சொன்னா, யூதர்கள் என்ன விதமான நம்பிக்கையை கொண்டிருந்தார்களோ அதே விதமான நம்பிக்கையை இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். இயேசுவை விசுவாசித்திருந்தார்கள். ஆனாலும் யூதர்கள் பாரம்பரியமாக கொண்டிருந்த நம்பிக்கையவே இவர்களும் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதர்கள் என்ன பாரம்பரிய நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள்? மேசியா வருவார், மேசியா வந்து இந்த ஆட்சி அடிமைப்படுத்தி இருக்கிற ஆட்சி, இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி இருக்குதே, அந்த ஆட்சிக்கு விரோதமாக அவர் போர் செய்து இஸ்ரவேலை தனி நாடாக ஆக்கி அதுக்கு ராஜாவாக இருந்து அதை ஆளுவார். அதாவது தாவீதை போல ஒரு ஆட்சியை அவர் செய்வார், மாமிச பிரகாரமாக ஆட்சி செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் நம்பினார்கள். அந்த வழியில் வந்த இவர்களும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா என்று சொல்லி அவர் அறிவிக்கிற பொழுது அவரை பின்பற்றி வந்து அவரை விசுவாசித்து வந்திருந்த இவர்கள் இந்த காரியத்திலேயும் இருந்தார்கள். சரிங்களா? ஆகவே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து நான் 3ஆம் நாள் எழுந்து பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்குகிறது. இல்லைங்களா? நம்ம ஆண்டவரோட கூட இருப்போம், அவங்க ஆட்சியில இருப்போம்னு பார்த்தா இப்ப இயேசு கிறிஸ்து போயிடுவேன்னு சொல்றாரு. போயிடுவேன்னு மட்டும் சொல்லல, நீங்களெல்லாம் இடரல் அடைவீர்கள்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க என்ன மறுதளிப்பீங்கன்னு பேதுருவை குறித்து சொல்றாரு. இப்படி பல காரியம் சொல்லுவதை கேட்டு அவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு குழப்பம், இல்ல ஒரு கவலை. இன்னொரு பக்கம் பேதுரு கேட்கிறாரு இல்லையா, நீர் எங்க போகிறீர் ஆண்டவரை, நான் வர முடியாதபடிக்கு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்ற. இந்த பூமியிலேயே எங்கேயோ ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாருன்னா அவங்க கற்பனை பண்ணி பாக்குறாங்க. இப்படியெல்லாம் அவங்க திகைத்து போயிருக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். என்ன விதமான ஆறுதல்களை கொடுக்கிறார்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொல்றார். நான் பிதாவின் வீட்டுக்கு போறேன், அங்க அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லி தொடர்ந்து அவர் பேச ஆரம்பித்து அநேக ஆறுதல்களை கொடுக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றார். அதோடு நான் உங்களை தனியாக விடவில்லை, தேற்றரவாளனாகி சக்தி ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்துவார். உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதமான பல காரியங்களை சொல்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை தானும் செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய காரியங்களை செய்வான். சுவிசேஷம் பல இடங்களுக்கு போவதற்கு அவர்களை கடவுள் பயன்படுத்த போகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்றார். இதோடு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றார். கடைசியா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்படி அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்றார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், இந்த உலகம் அறியாத ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பேசுறார். இப்படி 14ஆம் அதிகாரத்தை பேசி முடிக்கிறார். சரிங்களா? இந்த இடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கணும். சிலர் அதை குறித்து
தெளிவான விளக்கம் இல்லாதபடியினால அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி கெச்சமனே தோட்டத்தை நோக்கி நடந்தார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. சிலர் அந்த பேச்சை விட்டு கடந்து போய்விட்டார் என்கிற விதத்துல சொல்றாங்க இல்லைங்களா. அது நமக்கு சரியான காரியங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை இல்லைங்களா. ஒருவேளை அவர்கள் அங்கிருந்து கிளம்பி கெச்சமனே தோட்டத்துக்கு போய் கொண்டு இருக்கலாம் இல்லைங்களா. இந்த போகிற வழியில ஆண்டவர் இந்த மீதியான அதிகாரங்களை பேசி இருக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படிதான் நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். ஏன்னா அது நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லலை இல்லைங்களா. அதனால தெளிவா சொல்லாத விஷயத்துல நாம் உறுதியான நடவடிக்கைகளை உறுதியான ஒரு காரியத்தை சில நேரம் கொள்ள முடியாது. இப்ப பாக்குறப்ப அப்படி இந்த 14ஆம் அதிகாரம் முடிவடைகிறத நாம் பார்க்கிறோம். இப்போ 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிற பொழுது முக்கியமான காரியங்களை ஆண்டவர் பேச தொடங்குகிறார். இப்ப நம்ம பார்க்க போற இந்த 15ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், ரொம்ப கவனத்தோடு பார்க்க வேண்டிய அதிகாரம், ரொம்ப ஒரு ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிற அதிகாரமாக இந்த 15ஆம் அதிகாரம் இருக்கிறது இல்லைங்களா. அதுலயும் இந்த பகுதியில ஆண்டவர் ஒரு உருவகத்தை பயன்படுத்தி தன்னுடைய போதனையை ஆண்டவர் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த உருவகத்தை பயன்படுத்தி அநேக போலி போதனைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். வரலாற்றுல நம்ம பார்த்தோம்னா கொடுத்திருக்கிறார்கள், தொடர்ந்தும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இது ரொம்ப கவனத்தோடு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய வேத பகுதி தான் இந்த 15ஆம் அதிகாரம். பாருங்க, இந்த அதிகாரத்திலையும் இதற்கு அடுத்த அதிகாரமாகி 16ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்துல கொடுத்த மாதிரி ஆறுதலை கொடுக்கல. ஆறுதலை விட அறிவுறுத்தல்களை ஆண்டவர் கொடுக்கிறார், போதனையை கொடுக்கிறார். அங்க ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ ஆறுதல் அல்ல, அறிவுறுத்தல்களை கொடுக்கிறார். என்ன அறிவுறுத்தல் அப்படின்னு கேட்டா நம்முடைய பொறுப்பை இங்க பேசுகிறார் இல்லைங்களா. அதாவது இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா விசுவாசத்தை குறித்தும் நற்கிரியைகளை குறித்தும் சரியான அறிவை கொள்ளாத இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. பயங்கர குழப்பமான காரியங்களை அதில் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது அதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். பல போதனையின் போது, பிரசங்கத்தின் போது நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நற்கிரியைகளையும் விசுவாசத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறதற்கு நற்கிரியை எந்த விதத்திலும் உதவாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் செய்கிற நல்ல செயல்கள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு உதவாது என்று சொல்லி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பு நாம் விசுவாசத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது. இயேசு செய்து முடித்த காரியத்தின் மேல் நாம் விசுவாசம் கொண்டு நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது. அது கிரியினால் வருகிறது அல்ல, கிருபையினால் வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறது. இப்ப இந்த கிருபையின் போதனையை தாங்கள் உயர்த்தி பிடிப்பதாக நினைத்து கொண்டு கிருபை புரட்டல்வாதிகளாக, ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கிருபையை மிகப்படுத்துகிறவர்களாக என்ன செய்து விடுகிறார்கள்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், நான் செய்யற இந்த ஒழுக்கக்கேடான காரியங்கள்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார், அதுக்கான காரியத்தையும் ஏற்கனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் நம்முடைய கடமை பொறுப்புகளை தள்ளி அந்த காரியத்தை உயர்த்துவதற்கு பார்ப்பார் இல்லைங்களா. அதான் ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த காரியத்தையும் ஈடுபட மாட்டாங்க. ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு, உலக இச்சைகளின் அடிப்படையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு, எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு கடவுள் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, ஏன்னா என் நீதியில நான் ஆண்டவர் இடத்துல போறது இல்லையில, அதனால எல்லாம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி கிருபையை மிகப்படுத்துகிற காரியத்தை செய்வார். இது ஒரு சாரா. இன்னொரு சாரா நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதுனால கிருபையை புறந்தள்ளி நற்கிரியைகளிலேயே பரலோகம் போகிற விதமாக தங்களுடைய உடை காரியங்கள் ரொம்ப அப்படியே கட்டுமையா ஒன்ன செய்யறதா நினைச்சு ஆண்டவருடைய கிருபை உதாசீனப்படுத்திவிட்டு தங்களுடைய சுய கிரியின் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் செய்யற நல்ல காரியங்கள்னால நாம் பரலோகத்துக்கு போய்விடுவோம்னு சொல்லி கடுமையான காரியங்களை செய்வதற்கெல்லாம் முயற்சி செய்வார்கள் சரிங்களா. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வேத அறிவில்லாததுனால நீங்க அநேகருடைய பிரசங்க, இந்த நற்கிரிகள் செய்கிறவர்களுடைய அநேகருடைய பிரசங்கம் இன்ற காலத்துல நம்ம பார்த்தோம்னா
இந்த உடை சம்பந்தமானது, முடி சம்பந்தமானது, செருப்பு சம்பந்தமானதாகவே இருக்குமே தவிர பரிசுத்தம் சம்பந்தமானதாக இருக்காது இல்லைங்களா? பெண் பிள்ளைகளை பார்த்து இது என்ன அது கழுத்துக்கிட்டு இப்படி இருக்குது, காலர் கொஞ்சம் மேலே எடுத்து வைக்க மாட்டியா, கர்த்தர் கழுத்தை அறுத்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? காலை பார்த்துட்டு அது என்னது அப்படி போட்டு வந்திருக்கிற, கீழே இழுத்து காலையை மூடி சாக்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? இதே ஒரு போதனையா நினைச்சு செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு தனி மனித சுதந்திரத்துல கை வைத்து இல்லைங்களா அப்படி செய்யறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான நற்கிரிகளின் அடிப்படையில செய்வதாக நினைத்து ஒரு பையன் வந்து ஒரு அழகா ஒரு முடி வெட்டிக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னா, இது என்ன முடி, என்ன உலகத்துக்கு போற பாக்குறியா, ஆண்டவர் மொட்டை அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? ஆண்டவர் மொட்டை அடிக்க மாட்டார், ஒன்றும் அடிக்க மாட்டார் இல்லைங்களா? நம்ம தான் மொட்டை அடிச்சுக்க முடியும் இல்லையா? ஒரு ஒழுக்கமான முடி வெட்டணும், இல்லை அரைகுறையா இல்லாமல் வெட்டணும். அது அந்தந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் எப்படி இருக்கோ அப்படி வெட்டிக்குவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் முதன்மைப்படுத்தி அவங்க பேசுறதுக்கு அதிகமான பேர் இன்றைய காலத்துல நம்ம பார்த்தா அதைத்தான் செய்வாங்க இல்லைங்களா? கிரிகையை முதன்மைப்படுத்த. ஆனா வேதம் சொல்லுகிறது ரொம்ப அதை பேலன்ஸ்டா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலதான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இந்த நற்கிரிகள் செயல்படும் என்று சொல்லி பார்க்க, இந்த காரியம் இந்த பக்கம் நடந்திருந்தா இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி பார்க்க. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னு ஒருத்தன் சொல்லி நற்கிரியை தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தா அவனுடைய ரட்சிப்பை நாம் சந்தேகப்பட வேண்டியது வந்துவிடும் இல்லைங்களா? இப்போ இதை பேலன்ஸ்டா புரிஞ்சு நம்ம வேதம் சொன்னபடி நீதியின் கனிவுள்ள வாழ்க்கையை வாழும். நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஆனா அந்த நற்கிரிகளை ஆண்டவருடைய கிருபையின் இரக்கத்தின் அடிப்படையில அந்த கிருபையை நோக்கி பார்த்து நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம சுருக்கமா சொல்லணும்னா சொல்லலாம். அப்போ இந்த பகுதியில இதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் அந்த விதமான விளக்கத்தை எல்லாம் இந்த பகுதிகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். நற்கிரி போதனையை முதன்மைப்படுத்துகிறவர்கள் அதெல்லாம் இந்த பகுதியில கொடுத்து விடுகிறார்கள் சரிங்களா? அதனால இப்பவே நான் அதை உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்றேன். ஏற்கனவே போதிச்சிருக்கேன். நற்கிரிகை ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8லிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசிச்சா என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதை சொல்லிட்டு 10ஆம் வசனம் முடிக்கும்போது இங்க பாக்குறோம், நீங்கள் நற்கிரிகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டது என்ன? நான் தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்வதற்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு பரிசுத்தமாக பாவத்தை அழித்தொழித்து வாழ்வதற்காக என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஆகவே ரெண்டும் நம்ம இருக்கணும். முதன்மை கிருபை இல்லைங்களா? அப்படி கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா நற்காரியங்களை வேதத்துக்கு கீழ்ப்படிந்து மனித சித்தாந்தத்தின் அடிப்படையில் இல்லை. நான் சொன்ன மாதிரி கால்ற வச்சுக்கிறது இல்லை, அந்த மாதிரி மனித சித்தாந்தத்தின் அடிப்படையில நாம் பரிசுத்தத்தை நாடுகிறது இல்லை. பூ வைக்காத இல்லையா, இது வைக்காத அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, பூ வைக்காத அப்படின்னு சொல்றவங்க கொண்டையில ஒரு கிளிப்பை பூ மாதிரி வாங்கி மாட்டிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா? அப்புறம் பஃபி மடிச்சிட்டு வருவோம். பஃபி மடிக்காதவன் பார்த்தீங்கன்னா இந்த கோகுல் சாண்டல் பாட்டை சோறு வாங்கி எல்லாம் அப்பிக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் எதில் செய்வாங்க? பஃபீம் எதில் செய்வாங்க? பூவில் செய்வாங்க இல்லை, அதிகமானது பூவில் தான் செய்வாங்க. ஸோ பூவெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. அது அதிக வேர்வை ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்துல இப்படி பர்ஃப்யூம்லாம் இல்லாத காலத்துல பயன்படுத்தினாங்க இல்ல. இப்போ இதையெல்லாம் முதன்மைப்படுத்துறது மனித சித்தாந்தத்தின் அடிப்படையில் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது பரிசுத்தத்தை குறித்து, நற்கிரிகளை குறித்து அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம். சரி, இப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் தொடங்குகிற பொழுது ஆறுதலை அல்ல அறிவுறுத்தலோடு கூட ஆண்டவர் தொடங்குகிறார். நம்முடைய கடமை பொறுப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 14ஆம் அதிகாரத்துல பயந்து போயிருந்த சீசர்களை உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்திய இயேசு கிறிஸ்து இப்போ அவர் பரத்துக்கு போனதுக்கு பின்னாடி இந்த சீசர்கள் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களை
இல்லைங்களா? இந்த மிகப்பெரிய உண்மைகளை ஆண்டவர் இங்கே பேச ஆரம்பிக்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஆறுதல் கொடுத்தாச்சு. நீ போனதுக்கு அப்புறம் அவங்க நடக்க வேண்டிய நடைமுறை காரியங்களை ஆண்டவர் பேசுறார். அதை எப்படி ஆண்டவர் விளக்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னா, அந்த 15ஆம் அதிகாரம் தொடக்கத்துல இது 1லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த உருவத்தினுடைய காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுல 3 வசனங்களைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த 17 வசனத்தினுடைய ஒரு ஒரு முன்னுரை மாதிரி இந்த 3 வசனத்தை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அதைத்தான் பார்க்கணும். முன்னுரை மாதிரி பார்த்து நீ வருகிற நாட்கள்ல அதை இன்னும் டீப்பா போய் பார்க்க போறோம். இல்லைங்களா? ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த 17 வசனம் இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல முதல் 3 வசனத்தை தான் அந்த உருவத்துல சொல்லப்படுற வசனத்தை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்ப ஒரு திராட்சை செடியும் அதன் கொடியினுடைய உருவகத்தை பயன்படுத்தி ஆண்டவர் தன்னுடைய போதனையை இங்க தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னோடு கொண்டிருக்க வேண்டிய அந்த நெருக்கமான ஐக்கியம், அந்த ஐக்கியத்தினுடைய முழுமையான அவசியத்தை சொல்லுவதன் மூலமாக ஆண்டவர் இந்த போதனையை தொடங்குகிறார். இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இந்த பகுதியில பார்க்கணும். உருவகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டும். இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிலதெல்லாம் நேரடியான வரலாறு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்லது உரைநடை போல பேசப்படுகிற விஷயங்கள், இதையெல்லாம் நாம் ரொம்ப ஆழமாக அதுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இல்லைங்களா? ஆனா இந்த விதமான உருவகம், உவமை இதையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அது சொல்ல வருகிற சத்தியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ உவமை என்று சொல்லுகிற பொழுது ஒரு கதையை சொல்லி அதன் வழியாக தான் சொல்ல வருகிற சத்தியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அந்த பகுதியில் இருக்கிற அதாவது அந்த ஊமையில இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போய் நாம் விளக்கத்தை தேடக்கூடாது, அது தவறு என்று சொல்றோம். அது சொல்ற மெய்யான சத்தியத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த உருவகம் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது இல்லைங்களா? இதுல உருவகத்துல நாம் பார்க்கிற பொழுது அதுல அநேக சத்தியங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஊமையில் இருப்பதை விட அதிகமான விஷயங்களை இந்த உருவகம் பேசும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதத்துல இங்க ஆண்டவர் உருவகத்தை பயன்படுத்தி தான் போதிக்க வருகிற போதனையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை, இந்த உருவம் என்பதை நாம் மனதில் கொண்டவர்களாக சிந்திக்க வேண்டியது அவசியம். இதுல நம்ம தப்பு செய்யக்கூடாது என்று சொல்லி பார்க்கணும். அதாவது நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு சொன்னா இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை திராட்சை செடியாக சொல்லப்படுகிறது, பிதாவை திராட்சை தோட்டக்காரராக சொல்லப்படுகிறது, விசுவாசிகளை கொடியாக அப்படி சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மெய்யான, அதாவது உண்மையா திராட்சை செடியா சொல்லர்த்தமானு பார்த்தா இல்லை. விசுவாசிகள் கொடியும் இல்லை, பிதா தோட்டக்காரன்லாம் இல்லை, உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கங்களா? ஆண்டவர் அப்படி பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பலவீனமான அறிவின் நிமித்தமாக நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தி நமக்கு விளக்குகிறார் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஏன் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியை பயன்படுத்துறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். உங்கள எத்தனை பேர் திராட்சை செடியை பார்த்துருக்கிறீங்க? ஆமா இல்ல பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். பாருங்க, திராட்சை செடிய நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி, திராட்சை செடி நம்ம பார்த்துருப்போம். ஆனா அது ரேர், நம்ம நாட்டுல எல்லாம் ரேரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது நம்ம நாட்டுடைய அதிகமாக விளைச்சலை கொடுக்குற விவசாயம் இல்லை அது, இல்லைங்களா? ஆனா இஸ்ரவேல் நாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப முக்கியமான விவசாயமாக இருக்கிறது. இங்க நம்ம நிறைய பார்க்கல, நம்ம நாட்டுல பார்க்குற மாதிரி விவசாயம் மாதிரி இஸ்ரவேல் நாட்டுல திராட்சை பழம், திராட்சை சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆதி ஆகமத்திலேயே பார்த்தோம்னு சொன்னா நோவாவின் நாட்கள்ல அவங்க பேழையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நோவா திராட்சை செடி பயிரிடுகிறவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்றத நம்ம பார்க்க முடியும். ஆச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 9:20 அது சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்ப தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் அந்த திராட்சை சம்பந்தமான விவசாயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவேதான் அவர்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் இங்க பயன்படுத்துகிறார். திராட்சை செடியை நம்ம பார்த்திருப்போம் இல்ல,
சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த திராட்சையினுடைய விவசாயம் பற்றியெல்லாம் நமக்கு அவ்வளவா தெரியாது இல்லைங்களா. இன்னும் சொல்ல போனால் இங்கே நாட்டில் நடக்கிற விவசாயமும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சில சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ நாலேஜ் பத்தாது இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் கிராமத்தில் இருந்தால் நெல் விளையிறது இதெல்லாம் நமக்கு தெரியும். எப்போ விதை விதைப்பாங்க, எப்போ அறுவடை செய்வாங்க, முப்போகம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. கிராம சைடு இருந்தால் தெரியும். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் தெரியாது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உருவகத்தை பயன்படுத்துவதற்கு காரணம் உண்டு. இஸ்ரவேலர்கள் அன்றாடும் பயன்படுத்தப்படுகிற, அன்றாடும் அவர்கள் பார்க்கிற விஷயங்களை பயன்படுத்தி ஆண்டவர் தன்னுடைய போதனையை கொடுக்கிறார். சரிங்களா. திராட்சை செடி அதை பத்தி அவங்களுக்கு தெரியும். அது எப்படி விவசாயமாகும், அதுல என்னென்ன நடக்கும். அவங்களுடைய விருந்துகள்ல எல்லாம் திராட்சை ரசம் தான் அதிகமா கொடுக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைபட்டதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ திராட்சை அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய விவசாயம் இல்லைங்களா. ஆகவே ஒரு ரொம்ப எளிமையா உதாரணத்துல கொடுக்கறதுல நம்ம ஆண்டவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். சில உதாரணம்லாம் சிலர் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, உதாரணம் கொடுக்கும்போது எதையாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அதுக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லாத சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றாட உங்களுக்கு வழக்கத்தில் இருக்கிற ஒரு தொழில் இல்லைங்களா, அதை சொல்லி ஆண்டவர் தன்னுடைய போதனையை விளங்கப்படுத்துகிறார் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம புரிந்துக்கிற இந்த அறிவு நமக்கு குறைவா இருக்கிறபடினால எளிமையான விதத்துல அதை விளக்கி சொல்றத நம்ம பார்க்கறோம். அதே மாதிரிதான் இதுக்கு முந்தின நூற்றாண்டுல வாழ்ந்த ஜேசி ரயிலும் அருமையா அப்படி செய்தி கொடுக்கறத அவருடைய புத்தகத்துல வாசிக்கிற பொழுது பார்க்க முடியும். அவருடைய புத்தகத்தை எல்லாம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா பகுதிக்கு பகுதி உதாரணத்தை கொடுத்திருப்பார். கப்பல் அவங்க நாட்டு சம்பந்தமான காரியத்தை கொடுத்திருப்பார். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. புரிஞ்சுக்கிறதுக்கு, சொல்ல வர சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல இயேசு கிறிஸ்து இங்க இந்த உருவகத்தை பயன்படுத்தி தான் சொல்ல வருகிறதை சொல்லுகிறார். 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்ன காரியம் சொல்லப்படுது இந்த ஓமையில, இந்த உருவகத்துல 4 காரியங்கள் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? ஒண்ணு, திராட்சை செடியை குறித்து சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவை குறித்து திராட்சை செடியை சொல்லப்படுகிறது இல்லைங்களா, உருவமாக சொல்லப்படுது. திராட்சை தோட்டக்காரரை குறித்து சொல்லப்படுகிறது. பிதாவை திராட்சை தோட்டக்காரராக இது உருவப்படுத்துகிறது. அடுத்து கனி கொடாத கொடியை குறித்து சொல்லுகிறது இல்லைங்களா. அதை நம்ம பின்பு பார்க்கலாம். கனி கொடுக்கிற கொடியை குறித்து சொல்லுகிறது. அது விசுவாசிகளை குறித்து நமக்கு சொல்லுது. இப்படி இந்த 4 காரியங்கள் இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இதுல இருந்து ஆண்டவர் என்ன விதமான காரியங்களை நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த 17 வசனம் 15ஆம் அதிகாரத்துல 1 - 17 வசனம் வரைக்கும் இந்த உருவம் சொல்லப்படுகிறது. அதனுடைய ஒரு முகவுரை மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வருகிற நாட்கள்ல அதை முழுமையாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சு பார்ப்போம். 1ஆம் வசனம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி சொல்றத பார்க்க. நான் மெய்யான திராட்சை செடி. இந்த நான் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ஏற்கனவே சிந்திச்சு பார்த்திருக்கோம். யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து 7 முறை நானே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு, இந்த நானே அப்படிங்கிறது கடவுளுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்று சொல்லி பார்த்தோம். என்னை அல்லாமல் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதை நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு வசனத்தையா நம்ம போய் பார்க்க முடியாது. ஏற்கனவே நான் இதை சொல்லி இருக்கிறேன். புரிதலுக்காக சொல்றேன். யோவான் 6:48 பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அங்க சொல்றத நாம் பார்க்க. என்னை புசிக்கிறவன் தான் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான்னு சொல்றான். ஜீவ அப்பம் நானே. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை புசித்தவர்கள் மரித்தார்களே, மோசே நாட்கள் கொடுத்த அப்பத்தை புசித்தவர்கள் மரித்தார்களே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி யோவான் 8:12 நம்ம பார்க்கிற பொழுது நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அதாவது நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். நானே உலகத்திற்கு ஒளி என்று சொல்றார். வேற ஒளி கிடையாது அப்படின்னு சொல்றார்.
10:9 நம்ம பார்த்தா நானே வாசல் என்று சொல்லி சொல்றார். நான் தான் வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்றார். இந்த வாசல் வழியாக என் மூலமாக என்னிலே நீங்க வந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி 10:11 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி சொல்றார். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி சொல்றார். மற்றவர்கள் எல்லாம் என்னது திருடர்களும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள் சொல்லுகிறார் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா யோவான் 10ஆம் அதிகாரத்துல. அடுத்து 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம பார்த்தா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நானே 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்தபடியா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி சொல்றார். இப்ப 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரும்போது நான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்றேன். அதாவது நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்றதுதான் ஆண்டவர் சொல்றார் சரிங்களா. நானே அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அறிஞ்சுக்கிற விஷயம் என்ன, அது என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே ரட்சிப்பு, வேறு வழியில மனிதர்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஆண்டவர் அந்த நானே என்கிற வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்றார். அவர் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு, அவராலே அன்றி வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறத காட்டு. இப்ப பாருங்க, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றான். மெய்யான திராட்சை செடி. ஏன் அந்த மெய்யான திராட்சை செடிங்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார்? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், அப்படி ஆரம்பிச்சு சொல்லலாம் தானே. நான் மெய்யான திராட்சை செடி. மெய்யானனா என்னது? உண்மையான திராட்சை செடி அப்படின்னு சொல்றார். பொய்யான திராட்சை செடி இருந்திருக்குதா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கிறது. அதனாலதான் இந்த உண்மையான திராட்சை செடி என்று சொல்லி ஆண்டவர் தன்னை சொல்றார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இஸ்ரவேல் நாட்டுல இந்த விவசாயம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. திராட்சை விவசாயம் ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நடப்பட்ட திராட்சை செடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் திராட்சை செடி என்று பழைய ஏற்பாட்டுல உருவகப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரட்சிப்பின் திட்டத்துல தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு பாவிகளுடைய மீட்புக்காக வரவேண்டியதனுடைய காரியத்தை செய்கிற பொழுது இந்த உலகத்துல ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டு இல்லைங்களா அவர்களை வரலாற்றிலே நடத்தி வந்த காரியங்களை பார்க்கிறோம். அவர்களிடத்துல ஆசரிப்பு கூடாரம், அதற்கு பின்னாடி ஆலயம், வழிமுறைகள் இப்படி எல்லாம் கொடுத்து அவர்களை நடத்தி வந்ததை வரலாற்றில் பார்க்கிறோம். அதான் இஸ்ரவேல் நாடு இல்லைங்களா. இஸ்ரவேல்ல தேவ மகிமை இருந்தது, தேவனுடைய ஆலயம் இருந்தது, இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அப்போ பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் திராட்சை செடி என்று சொல்லி அழைத்திருக்கிறார். திராட்சை செடி என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த திராட்சை செடி அவர்களை ஏன் திராட்சை செடி இல்லைங்களா, அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வரப்போறார். மெய்யான திராட்சை செடி வரப்போகிறது இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி உருவப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, இவங்க திராட்சை செடி. ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை நடத்திக்கிட்டு வரார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து அந்த வழியில வரணுங்கிறதுக்காக நடத்திக்கிட்டு வரார். ஆனா இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கட்டளையை பெற்றிருந்தாங்க. 10 கட்டளைகள் பிரமாணங்களை பெற்று நேரடியா ஆண்டவர் கொடுத்திருந்தார். மற்ற ஜனங்களுக்கு இல்லை, இவர்களுக்கு கொடுத்திருந்தாரு நேரடியா. இவர்களிடத்துல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, இவர்கள் மத்தியில ஆண்டவர் இருந்தார். நீங்கள் என் ஜனம் என்று சொன்னார். எகிப்திலிருந்து ஆண்டவர் நடத்திக்கிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி நடத்திக்கிட்டு வந்து அவர்களுக்கு கட்டளைகள் பிரமாணங்களை கொடுத்து அவர்களோடு கூட இருந்தாங்க. ஆனால் அவர்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாததின் நிமித்தமாக அநேக எச்சரிப்புகளை கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். தொடர்ந்து அவர்கள் கீழ்ப்படியாத பொழுது பாபிலோனுக்கு அடிமையாக அவர்கள் போகும்படியாக அவர்களை விட்டுவிட்டார். அந்நிய நாடுகளுக்கு அடிமைகளாக போகும்படியாக விட்டுவிட்டார். திரும்ப அங்கிருந்து அவர்கள்
மறுபடியுமாக தங்களுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுகிற பொழுது திருப்ப அவர்கள் வந்து ஆலயங்களை கட்டும்படியாக கடவுள் இறக்கம் பாடினார். அப்படித்தான் நெகேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் வந்து ஆலயங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதாங்க. ஆனா வந்தவங்க மறுபடியும் என்ன செய்தார்கள்? ஜனங்கள் மறுபடியும் பாவம் தான் செஞ்சாங்க. சரிங்களா? ஆண்டவர் தொடர்ச்சியாக சொல்லி பார்த்து இனி நான் உங்களோடு கூட இரேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய மகிமையை அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்க மல்கியாவோட நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு முடியுது. மல்கியாவிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு இடைப்பட்ட காலமாக நாம் பார்க்கிறது 400 வருடங்கள். இந்த 400 வருடங்களும் இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில தேவனுடைய தீர்க்கதரிசிகளோ யாரும் இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை. ஆலயங்கள் இருந்தது, அவர்கள் தொடர்ந்து சில காரியங்கள்லாம் செய்ய முயற்சிப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. இந்த 400 வருடங்கள்ல அவங்க படாத பாடுபட்டதை வரலாற்றுல நாம் வாசிக்க முடியும். அந்நிய நாடுகள் வந்து அவர்களை சேதப்படுத்தினது, பன்றிகளை திங்க வைத்தது. அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா, அதை முன்னாடி வச்சு திங்க வைக்கிறது, தேவாலயத்தை இடிச்சு தள்ளுறது, இந்த மாதிரியான மோசமான வேலைகள்லாம் செய்தார் இல்லைங்களா. தேவ மகிமை அவர்களை விட்டு விலகினது. 400 வருஷத்துக்கு அப்புறம் மல்கியாவுல சொன்னது மாதிரி எலியா திருப்ப வருவார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன், எலியாவை ஆவியுடைய மனிதனாக யோவான் ஸ்நானகன் வருகிறான். அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன விதத்துல அவர் வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்திருக்கும், பிதாக்களுடைய இருதயத்தை பாருங்க, அதாவது தேவனிடத்துல திருப்புவான் என்று சொல்லி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லைங்களா, அதை அங்க நிறைவேறுகிறத பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. வனாந்தரத்துல கூப்பிடுகளுடைய சத்தமாக அவன் வந்ததை நமக்கு காட்டுகிறது சரிங்களா. அப்ப இந்த 400 வருடங்களும் இஸ்ரவேலர்ல அதை இருண்ட காலம் என்று சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. வரலாற்றுல இருண்ட காலம் என்று சொல்லி தேவனுடைய மகிமையெல்லாம் அவர்கள் காணவில்லை. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருகிற பொழுதும் கூட அவர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளா இருக்காங்க இல்லைங்களா. பல ஆட்சிகள் நடந்தது, கிரேக்கர்கள் ஆட்சி செய்தார்கள், அதுக்கப்புறம் தான் ரோம் ஆட்சி வந்தது சரிங்களா. இப்படி பல மன்னர்கள் ஆட்சி செய்து அந்த இஸ்ரவேலை ஒன்றுமில்லாத ஆக்கி எல்லாம் பண்ணினாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி பழைய ஏற்பாடு அவர்களை குறித்து சொல்றது. ஒரு சில வசனத்தை நம்ம வாசிச்சா அது உங்களுக்கு புரியறதுக்கு உதவியா இருக்கும். பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 1லிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்றாரு பாருங்க. அத உலகத்திலிருந்து அவர்களை வச்சு வேறுபிடித்து வைத்திருந்து அப்படி நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர்களோ கசப்பான பழங்களை தந்தார்கள். 3ஆம் வசனம் பாருங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்றார், அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். 7ஆம் வசனம் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைகேடு என்று சொல்லி சொல்றத பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ அவர்களை ஆண்டவர் நடத்தி வந்தார். அவர்கள் கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகளை செய்கிறது, இதையெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. தொடர்ச்சியா அவங்க செய்யறாங்க. தொடர்ச்சியா அதை செய்துகிட்டே வருகிற பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம்,
ஆண்டவர் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய வேலியை நீக்கிட்டார். அதுதான் நம்ம பார்க்குறோம் மல்கியா புத்தகத்துக்கு மேல. அதுக்கப்புறம் 400 வருஷம் இருண்ட காலம்னு பார்க்குறோம் இல்லைங்களா? வேலியை நீக்கிட்டா எல்லாம் வந்து திராட்சை தோட்டத்தை மேய்ஞ்சிரும். அது மாதிரிதான் அந்நிய தேசங்கள்ல இருந்து வந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் சின்னாபின்னமாக மாற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கணும் சரிங்களா? அநேக உபத்திரவங்களை அவர்கள் அனுபவிச்சாங்க. 400 வருட காலத்துக்கு அனுபவிச்சதை நாம பார்க்கணும் சரிங்களா? அதுக்கு பின்னாடி யோவான் ஸ்நானகன் வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார் சரிங்களா? மெய்யான திராட்சை செடி வருகிறது இல்லையா? வேதத்துல பழைய ஏற்பாட்டுல வாட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்களை அநேக வேத பகுதிகள் சொல்லுகிறது சரிங்களா? அநேக வேத பகுதிகள் சொல்லுகிறது. நான் உதாரணத்துக்கு சில வேத பகுதிகளை சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. சங்கீதம் 80ல் 8-17 வசனம் வரைக்கும் வாட்சிங்கன்னா இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். அதோடு எரேமியாவில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அதோடு எசேக்கியேல் 15ஆம் அதிகாரத்துல 1-8 வசனம் வரைக்கும், 19ஆம் அதிகாரத்துல 10-14 வசனம் வரைக்கும், அதோடு கூட ஓசியாவில் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாட்சிங்கன்னா இருக்கு. இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு இஸ்ரவேலை குறித்து ஒரு மெய்யான திராட்சை செடி, இஸ்ரவேலை குறித்து இயேசு கிறிஸ்து திராட்சை செடி என்று சொல்லி அவர்களை அழைத்த விதங்களை அங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கசப்பான கனிகளை கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் அப்படிங்கிறதையும் அது நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அப்போ இஸ்ரவேலர்களை ஆண்டவர் அந்த விதத்துல நாட்டி நடத்தின பொழுது அவர்களோ கெட்ட பழங்களை போல இருக்கிற காரியங்களை, விக்கிரக ஆராதனைகளை அவர்கள் செய்தார்கள் சரிங்களா? கடவுள் கோபம் மூட்டுகிற வேலையெல்லாம் செய்தார்கள் சரிங்களா? ஆகவே இப்போ இயேசு இங்க தம்மை மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி சொல்லுகிறார் சரிங்களா? அவர் அப்படி சொல்லுகிறதின் மூலம் கெட்டுப்போன நாடு அல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, அவரே மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கனி கொடுப்பதற்கும் ஆதாரம் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் சரிங்களா? அதை போதிக்கிறார். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி இயேசுவின் மூலமாகத்தான் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலம் தான் கிடைக்குது இல்லைங்களா? இருந்தாலும் இங்க நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி மெய்யான தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் ஒருவன் என்று சொன்னால் புறஜாதியான், அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வந்து இணைய வேண்டியது அவசியமா இருந்தது இல்லைங்களா? யூத மதத்தை அவர்கள் தழுவ வேண்டியதாக இருந்தது இல்லைங்களா? ஆண்டவர் அதை சொல்லி இருந்தார். அந்த விதத்துல ஒருவன் அந்த யூத மதத்தை தழுவின பொழுதுதான் அவன் கடவுளை தொழுது கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அந்த மெய்யான தேவனை ஆராதிக்க முடியாது. அப்ப அவன் மதமாற்றம் அடைந்து தொடர்ந்து அந்த சடங்குகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவன் செய்ய வேண்டியது இருந்தது. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட ரட்சிக்கப்படாத மனிதர்கள் அதைத்தான் செய்திருந்தாங்க. உதாரணத்துக்கு லீதியால் பார்க்கிறோம் இல்லைங்களா? பிலிப்பு சபை ஆரம்பிக்கப்பட்டதற்கு முதல் பெண்மணியாக ரட்சிக்கப்பட்ட லீதியா, அவளை குறித்து சொல்லும் போது அவள் தேவனை வணங்குகிறவராய் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது அவள் புறமதத்திலிருந்து யூத மதத்திற்கு மதம் மாறினவளாக இருந்திருக்கிறார் இல்லைங்களா? ஆகவேதான் அங்க ஆத்தங்கரையில பவுல் பிரசங்கிக்கிற பொழுது அதை கேட்கறதற்கு வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பட்டணத்துல ஜெப ஆலயங்கள் இருக்கும். யூதர்கள் எந்த பகுதியா இருந்தாலும் தேவாலயம் எருசலேமில் இருக்கு. மற்ற பகுதிகளில் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு ஜெபாலயம் இருக்கும். அதிகமான யூதர்கள் இருந்தா, அதிகமானவர்கள் அங்க இல்லைன்னா ஜெபாலயம் இருக்காது. அப்போ அந்த நேரத்துல யூதர்கள் வந்து 1-2 யூதர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆற்றங்கரையில போய் ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். அங்கதான் நடக்கும் அதெல்லாம். ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்க சொன்ன பிலிப்பியர்கள் நிருபத்தை விளக்கம் கொடுக்கிற பொழுது, அவர்கள் அடிமைகளாக போகிற பொழுது இஸ்ரவேலர்கள் ஆற்றங்கரையில அவர்கள் அப்படி புலம்பி பாடுகிற பாடலை எல்லாம் பழைய ஏற்பாடு சொல்ல, அதற்கு அந்த விதத்துல அவங்க போய் அங்க ஆற்றங்கரையில உட்காந்து ஜெபிக்கிறது, இந்த காரியம் செய்வாங்க. அப்படி பவுல் அங்க போகிற பொழுது அங்க யூத ஜெபாலயம் இல்லாதபடினால, யூத ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்றாங்க. அப்படி இல்லாததுனால ஆற்றங்கரை பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது
அங்கே வந்த லீதியால் அவளுடைய இருதயத்தை கடவுள் மாற்றி அங்க ஒரு ரட்சிப்பு உருவாகுது இல்லைங்களா. இப்ப பாருங்க, இந்த லீதியால் பாருங்க, லீதியால் ஏற்கனவே மதம் மாறின ஒருவர், யூத மதத்துக்கு மாறி இருக்கிறார். அப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இங்க சொல்றதை கவனிச்சுட்டு வரணும். அப்ப ஒரு இஸ்ரவேல், அதாவது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இல்ல, ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை, ஒரு மனிதன் மெய்யான அந்த தேவனை வணங்க வேண்டும்னா, வேதம் சொல்ற தேவன் அவன் இந்த இஸ்ரவேலுங்கிற திராட்சை செடியில ஒட்ட வைக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அவன் அதை ஏற்க வேண்டும், அப்படித்தான் அவன் அந்த காரியத்தை செய்ய முடியும் இல்லைங்களா. ஆனா இனி அப்படி இல்லை, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நடப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க, அவருடைய மத்தியஸ்த பணியின் மூலமாகத்தான் மீட்பு. இப்ப பழைய ஏற்பாடு எல்லாம் மாதிரிகளாகவும் நிழலாகவும் இருந்தது என்று சொல்லி பார்க்க, நம்ம பார்க்குறப்ப வாசி கேட்ட போஜன பலியா இருக்கட்டும், பாவ நிவாரண பலி, சமாதான பலி, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்துகிற நிழல்களாக மாதிரிகளாக இருந்ததே தவிர அது உண்மையானது அல்ல. இப்ப மெய்யானது உண்மையானது வந்தது பொழுது அதை ஆண்டவர் நீக்கி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலிமுறைகளை எல்லாம் ஆண்டவர் நிறுத்திட்டார். அதனாலதான் எபிரேய நிருபத்துல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் விளக்கி நமக்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா. ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை எபிரேய ஆக்கியோன் அருமையாக விளக்கி சொல்றார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி சொல்றார். அப்ப இஸ்ரவேல் நாடு அல்ல திராட்சை செடி இல்லைங்களா. இப்போ நீங்க என்ன விசுவாசிக்கிறதின் மூலமாகவே உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி சொல்றார். அதான் சொல்றார், அவர் மெய்யான திராட்சை செடியா இருக்கிறதுனால கிறிஸ்துவோடு கூட மெய்யான ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? புத்திர சுவிகாரம் கிடைக்கிறது, பிள்ளை என்கிற ஸ்தானம் கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்க, அவரோடு இணைக்கப்படுவதன் மூலம், அதாவது நம்முடைய பாவத்துக்கான பரிகார பலியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்களா. அந்த செடியில ஒட்ட வைக்கப்படுகிற பொழுது, அதாவது இணைக்கப்படுகிற பொழுது, அதோடு நாம் இணைந்திருக்கிற பொழுதுதான் நாம் அந்த விதமான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா. அப்ப விசுவாசிகள் ஜீவனுடைய கொடிகளா இருக்கிறபடினால், ஜீவனை கொடுக்கிறவர்ல இந்த செடியில இணைஞ்சிருக்கிறதுனால அவர்கள் வளர்ந்து கனி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவர்ல இணைஞ்சு இருக்கிற கொடிகள் அது கனிகளை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டவன் நற்கிரிகள் நீதியின் கனிகளை தந்து வாழுவான். செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடி பழங்களை கொடுக்கும். செடியிலிருந்து கொடியை கட் பண்ணிட்டா அந்த பக்கம் வளர்ச்சி கிடைக்காது இல்லைங்களா. ரட்சிக்கப்பட்டேன்னு ஒருத்தன் சொல்லி கொண்டு அவனில் நற்கிரிகள் இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை அதெல்லாம் இல்லாமல் இருந்துகிட்டு பாசாங்க வேலைகளை செய்து கொண்டிருந்தால் அவனுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியானதே என்று சொல்லி பார்க்கணுங்களா. அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொன்ன வார்த்தைகள் நான் அடிக்கடி சொல்றேன். ஏடபிள்யூ பிங்க் சொன்ன வார்த்தை கூட நான் நேற்று போட்டிருந்தேன் இல்லைங்களா. நீங்கள் தேவனை நேசிக்கிறதாக சொல்லி கொண்டோம், அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீங்க எடுக்கல, அதுல ஆசை கொள்ளலைன்னு சொன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள். அப்படின்னு என்ன, நீ ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து நீ உன்னை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. இதுல எந்த மாற்றமும் வரல அப்படின்னு சொன்னா நீ உன்னை நீயே வஞ்சித்து கொள்ளுகிறாய், இதுல கனி இல்லை. ஏன் கனி இல்லை அப்படின்னு கேட்டு பார்க்கணும். ஒரு மரம் ஆரோக்கியமாக இருந்தால் அதில் கனி இருக்கும், ஆரோக்கியம் இல்லாத இருந்தா கனி இருக்காது இல்லைங்களா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தன்னை செடின்னு சொல்றார். நானே மெய்யான திராட்சை செடி இல்லைங்களா. அவர் தான் ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை கொடுக்கிறவர்ல நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா நாம் நீதியின் கனிகளை வெளிப்படுத்துவதாக இருப்போம் என்று சொல்லி பார்க்க. மெய்யான திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அந்த மெய்யான ஆண்டவர் சொல்றதுக்கான அர்த்தம், பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யான திராட்சை செடி அல்ல, அவர்கள் வரப்போகிற எனக்கு அடையாளமான சில காரியங்களை அங்க நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர்கள் அல்ல
அவர்கள் என்ன செய்தார்கள்? கசப்பான கனிகளை தந்தார்கள். அவங்களால நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் பாவத்தில் இருக்கிறார், பாவிகள் இல்லையா? அவங்க 2 காலத்து அவங்கள விட்டு ஆண்டவர் விலகி போயிருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டவன ஆண்டவர் அப்படி விடமாட்டார் இல்லைங்களா? அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அப்படி சொல்லி நானே மெய்யான திராட்சை செடின்னு ஆண்டவர் சொல்லி, இப்ப என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி சொல்றார். திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்வார்? ஒரு திராட்சை தோட்டக்காரர் செடியை நட்டு அதற்கு தண்ணி பாய்ச்சி இல்லைங்களா, அதெல்லாம் செய்வார். அதெல்லாம் சுத்தம் பண்ற வேலையெல்லாம் செய்வார் இல்லைங்களா? எதற்கு செய்யறார்? கனி கொடுக்கறதுக்கு இல்லைங்களா? இதெல்லாம் செய்வார். இப்ப பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய நாமம் மகிமைக்காக, அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் இந்த திராட்சை செடிக்காகவும் கொடிக்காகவும் வரலாற்றுல அதை செய்திருக்கிறார் இல்லைங்களா? அதை பராமரித்து வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய நோக்கத்தின்படி ஆண்டவர் தம்முடையவர்களை ரட்சிக்கும்படி அனாதி தீர்மானத்தை ஆண்டவர் கொண்டு ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக வரலாற்றுல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் அந்த திராட்சை செடி கொடி அதற்காக அதை நெட்டு, திராட்சை செடியை நெட்டு அதை பராமரித்து வந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து வரப்போகிற காரியங்களுக்கான எல்லா அடையாளங்களையும் பழைய ஏற்பாட்டுல காட்டி காட்டி கொடுத்து வந்து வரலாற்றுல கரெக்டான நேரத்துல கலாத்தியர்ல சொன்ன மாதிரி 4:4-5 சொல்ற மாதிரி காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகி தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். அப்படி பராமரித்து வருகிறார். ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை அழைத்து அங்கிருந்து ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டு நடத்தி மாதிரிகளை எல்லாம் காட்டி மெய்யானவரை கொண்டு வந்து வைத்து வரலாற்றுல நம்முடைய பாவத்துக்கான எல்லா தண்டனைகளையும் அவர் மேல் சுமத்தி அவரை சிலுவையிலே கொல்ல கொடுத்து இல்லைங்களா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த நீதி இல்லைங்களா, அதை நம்மேல் கடத்தி நம்மளை நீதிமான்கள் ஆக்கி நம்முடைய பாவத்துக்கான பரிகார பலியாக அவருடைய சிலுவை மரணத்தை ஆண்டவர் அங்கீகரித்து தொடர்ந்து தம்முடையவர்களை ரட்சித்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். திராட்சை தோட்டக்காரர் இருப்பார். பிதா நம்மேல் வைத்த அன்பு, நம்முடைய குமாரனை அனுப்பி நம்மளை அவரை வரலாற்றில் கொல்லப்படுத்தி உயிர்த்தலை செய்து அவர் சம்பாதித்த காரியத்தை திருத்துவத்தின் 3ஆம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை கடத்தி தொடர்ந்து இந்த உலகத்துல சபையை ஏற்படுத்தி நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்திக்கிட்டு வரார் இல்லைங்களா? வேதத்தை கொடுத்து கிருபையின் சாதனங்களை கொடுத்து, சபை அப்படின்னா அதனுடைய இலக்கணம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்னெல்லாம் பண்றாருன்னு பார்க்கணும் இல்லைங்களா? நம்மை பராமரித்து வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கூட்ட சபைனா ஏதோ ஒரு கட்டணத்துல உட்காந்துட்டு வருது அப்படியெல்லாம் இல்லை. இந்த உலகத்துல பாதுகாப்பாக வளரும்படி, கனி கொடுத்து வாழும்படி, நித்தியத்தை போகும்படி ஆண்டவர் சபையை வைத்து ஊழியர்களை ஏற்படுத்தி அங்க என்ன நடக்குது? வசனம் முதன்மையாக இருந்து எல்லா காரியம் செயல்படுகிறது, பராமரித்து வருகிறார். அதெல்லாம் பயன்படுத்தாம நம்ம வளர முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எண்ணில் கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கும். கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வசன பகுதியை, இந்த கனிகொடாத கொடி என்று சொல்லுகிறதை குறித்து தவறான போதனைகள் இருக்கிறது. தவறான போதனை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க சொல்லப்பட்ட மனிதன் உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்லியும் அவன் கனி கொடுக்காத காரணத்தினால் அவன் ரட்சிப்பை இழந்து போனான் என்று சொல்லியும் நினைக்கிறான். ரட்சிப்பு இழப்பு போதனை இருக்கு இல்லைங்களா? ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான், அதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா நடக்கலைன்னா அந்த ரட்சிப்பை இழந்து போயிடுவான் அப்படின்னு மனிதன்ல தங்கி இருக்கும்படி இந்த ரட்சிப்பை வைப்பார்கள் இல்லைங்களா? ஆத்மீக போதனைகள்லாம் அதை தழுவிதான் இருக்கு இல்லைங்களா? ரட்சிப்பு இழப்பு போதனை. அப்ப அந்த போதனைக்கு இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறார் இல்லைங்களா? இன்னும் சில இதுல சொல்லப்பட்டவன் கிறிஸ்துவன் தான், ஆனா அவன் இப்போ பின்வாங்கி போய்விட்டான். அவன் பின்வாங்கி போனதுனால் கனி கொடாதவனாக இருக்கிறான். ஆகவே
இது வந்து அதை சொல்லுகிறது என்று சொல்லி சொல்றாங்க. அதுவும் இதை சொல்லல. சரிங்களா? முதல்ல பார்த்தோம் ரட்சிப்பு இழந்து போயிட்டான்னு சொல்றதுக்கு. ரெண்டாவது இது பின்வாங்கி இருக்கிற ஒருத்தனை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுது. இல்லைங்களா? அதுவும் இல்லை, அது இது சொல்லு. அப்ப இது எதைத்தான் சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, இங்க சொல்லப்பட்ட கனி கொடுக்காத கொடி, இந்த கனி கொடுக்காதவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, வெறுமனே அறிக்கை செய்கிற போலியான கிறிஸ்துவனை குறித்து சொல்லுகிறது. தங்களை கிறிஸ்தவர்களைப் போல அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க, போலியான மனிதர்கள், அவர்களை குறித்து இது சொல்லுகிறது. அதாவது இவங்க மெய்யான கிறிஸ்தவர்களைப் போல வெளிப்பார்வையில நடந்துகிட்டாலும் உண்மையில விசுவாசத்தினால் கிறிஸ்துவோடு கூட ஒருபோதும் இணைக்கப்படாதவர்களாக இருப்பார். ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் இல்லைங்களா? அநேகர் அப்படி இருப்பாங்க. உதாரணத்துக்கு யூதாஸ் அப்படிப்பட்டவன் தான். நம்ம யூதாஸை குறித்து நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு நாம ரொம்ப கவனமா இருந்து சிந்திச்சு பார்க்கணும்னு பாருங்க. யூதாஸை கடைசி வரைக்கும் சீசர்கள் அவன் வந்து தப்பானவன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. கச்சமண்ணை தோட்டத்துல வந்து காட்டி கொடுக்கிற வரைக்கும் அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அவன் இயேசு கிறிஸ்துவின் பணப்பையை சுமந்து கொண்டு ட்ரெஸரரா இருந்திருக்கிறான், பிரசங்கம் செஞ்சிருக்கிறான், இயேசுவோடு சாப்பிட்டு இருந்திருக்கிறான், எல்லாம் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச பிரசங்கம் கூட போலி பிரசங்கம் இல்லை. போலியா இருந்திருந்ததுன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லலை, தெரிஞ்சு போயிடும்ல போலியான ஒரு காரியம் செஞ்சா இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு மாறா. ஆனா இது போலியாவும் இல்லை, அதனாலதான் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா கூட இயேசு கிறிஸ்து அப்பத்தை அவன் கையில கொடுத்துட்டு நீ செய்கிறத சீக்கிரமா செய் அப்படின்னு சொன்னோடனே அவன் புறப்பட்டு போனான்றது. ஆனா சீசர்கள் என்ன நினைச்சாங்க, ஏதோ தான தர்மத்துக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறாராட்டுறது அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர, இவன் தான் திருடன், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு ஆண்டவர் ஏற்கனவே சேர்த்துட்டு அவன் தான் இவனா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க முடியல. அப்ப எந்த அளவுக்கு வெளி தோற்றத்துல தன்னுடைய பக்தியை அந்த மனிதன் காட்டி கொண்டு இருந்திருக்கிறான்னு சொல்லி பாரு. அந்த மாதிரி கூட இன்னைக்கு யாரும் அப்படி நடிக்கிறதுக்கு முடியாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு நடிச்சிருவாங்களான்னு தெரியும் இல்லைங்களா? இயேசுக்கு முன்னாடியே இருந்து அப்படியெல்லாம் நடிச்சிருக்காப்பா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரிதான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தா மாய வித்தக்காரனை குறித்து சொல்லுவார் சீமோன். அவன் அங்க வந்து தேவனுடைய பெரிதான சக்தியை போல தன்னை காட்டிக்கொண்டு சில மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறான். அங்க சுவிசேஷம் போகிறது. சுவிசேஷம் போனோன்னே அங்கெல்லாம் ரசிக்கப்படுறாங்க விசுவாசி. இவனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஐக்கியப்பட்டான்னு சொல்லுது. அவனும் விசுவாசிக்கிற மாதிரி காட்டி ஞானஸ்தானத்தை வாங்கிட்டு உள்ளே போயிட்டான். அவன் ஞானஸ்தானத்தை பெற்றா என்ன வராது, ரட்சிப்பு வராது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். ஞானஸ்தானம் நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம், வெளி அடையாளம். மனுஷருக்கு நம்ம காட்டுறோம் இல்லைங்களா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி பிரகடனப்படுத்தி சபையில் அங்கத்துவர்களாக நாம் ஆக்கப்படுகிறோம். ஆனா ரட்சிப்புக்கு ஞானஸ்தானம் இல்ல, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஞானஸ்தானம். அவனுக்கு பரிசோதித்து பார்த்து அவனுக்கு ஞானஸ்தானம். இதெல்லாம் தலகளா மாற்றி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த மாயவித்தக்காரனாகிய சீமோன் என்ன பண்ணிட்டான், ஞானஸ்தானம் பெற்றுட்டான், உள்ள போயிட்டான். ஆனா பேதுரு மறுபடியும் வருகிற பொழுது அவனுடைய அந்த வேலை செய்து பாருங்க. அவன்ல பேதுரு வந்து ஜெபம் பண்றாரு, பசுத்தாவியினால் அநேகர் அங்க நிரப்பப்படுறாங்க. இவன் பணத்தை கொண்டுகிட்டு வந்து கொடுத்து இந்த வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்க, அண்ணன் பேதுரு சொல்றாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபமான வார்த்தை வந்து சொல்றேன் இல்லைங்களா. நான் உன்னை தேவனிடத்துல மனம் திரும்பினால பார்க்கல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அது காரணம் என்ன, அவன் இருந்திருக்கிறான், பேதுரு வரும் வரைக்கும் அங்கதான் இருந்திருக்கிறான் சபையில ஒருத்தனா, ரசிக்கவே படாம. அதே மாதிரி பவுலோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த தேமாவை குறித்து நமக்கு வேதம் சொல்லுவார். தேமா என்கிற ஒரு மனிதன் பவுலோடு இணைந்து ஊழியமே செய்துட்டு இருக்கிறார். ஆனா பவுல் அவரை குறித்து என்ன சொல்றார், தேமா உலகத்தின் மேல் ஆசை வைத்து நம்ம விட்டு பிரித்து போனா, ரட்சிக்கப்படாம ஊழியமும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும், ஊழியம் செய்யறது, சபையில இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்றதுக்கான அடையாளம் இல்லை. ஏன்னா இப்ப நிறைய பிரசங்கமார்கள்லாம் பார்த்தா நிறைய கூட்டம் முன்பட்டுது, அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, அதனால வந்து அவங்க வந்து
ரட்சிக்கப்படாமையே எப்படி செய்யறாங்க? அதெல்லாம் கிடையாது. சிலது அப்படி செய்யலாம், ரட்சிக்கப்படாமலேயே இதை செய்து விடுவார். நல்லா பார்த்துங்க இல்லையா? அப்போ தேவ பிள்ளைகளுடனான ஒரு ஐக்கியம், வெளிப்புறமான தேவ பக்தி, சபையினுடைய பணிகள் சில செய்யறது, வேலைகள்லாம் செய்யறது, இதெல்லாம் அவங்க செய்யறதுனால அவங்க ஒரு கிறிஸ்துவர்கள் பால தெரிஞ்சா கூட அவங்க கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்து அறிந்து கொள்றோம்? ஆவியின் கனிகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்ப இவங்க இப்படியெல்லாம் செய்தா கூட ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர்ல நமக்கு 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்ற மாதிரி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் இருக்காது. அதாவது அதை அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. வெளிப்பிரகாரமான காரியங்களை மட்டும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இல்லைங்களா? அப்படிதான் செய்வாங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கும். கனி உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்குதா? உங்களுக்கு ஆண்டவர் மேல பற்று, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும், வாழ்க்கையில நடக்கணும், ஒவ்வொரு பகுதியிலையும் நடக்கணும், கனி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு இருக்குதா? அப்படி நம்ம செய்யறதுக்கு முற்பட்டுக்கிட்டு இருக்கோமா? நம்ம சில தோல்விகளை காணலாம், ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோமா வாழ்க்கையில அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப கிறிஸ்துவோடு மெய்யான ஐக்கியம் இல்லாமலேயே இந்த சமய காரியங்களை செய்ய முடியும் இல்லைங்களா? அதோடு கூட மனுஷரால போற்றப்படுகிற கனிகளை கூட மக்களால் தர முடியும். மனுஷருக்கு பிரியமான கனிகளை கொடுத்துருவாங்க. மனுஷருக்கு பிரியமான கனி எப்படி கொடுக்கறது? தாசா வேலை பண்றதுதான். ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல புள்ள நாச்சி மாதிரி நடிக்கிறான் பாரு. ஆளை பார்த்தா அப்படியே நடிப்பான். ஆள் அந்த பக்கம் போனா 2 ஆக்டர் இல்லைங்களா? டிவியை பார்த்தா அப்படியே சோகம் போகும். அந்த பக்கம் போனா எல்லா அட்டகாசம் பண்ணுவோம். குழந்தைங்கெல்லாம் பண்ணி பாருங்க. ஆள் இல்லாதப்ப நல்லா ஏதோ ஆட்டம் போட்டுக்கிறோம். திடீர்னு அப்பாவா அம்மா வந்துட்டு டக்குன்னு நின்றுக்கும். அப்படியே முழிக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு வேலை ரெட்ட வேஷம். கிறிஸ்துவன்றது பச்சோந்தி இல்லைன்னு வேதம் சொல்லும். பச்சோந்தி மாதிரியானவன் இல்லை கிறிஸ்துவன். அவனுக்கு எல்லா இடத்திலும் ஒரே முகம்தான். அவன் தனிப்பட்ட விதத்துல எப்படி இருக்கிறானோ கடவுளுடைய பார்வையில, அதே போலதான் குடும்பத்துல, அதே போலதான் அவன் வேலை ஸ்தலத்துல, அதே போலதான் சபையில, அதே போலதான் இந்த சமுதாயத்துல. அவனுடைய வாழ்க்கை அதுவாக சில கிறிஸ்துவ வாழ்க்கையில போராட்டங்கள்ல அவன் தோல்வி வரலாம், ஆனால் அவனுடைய இருதயம், சிந்தனை அதுவாகத்தான் இருந்து அவன் நடந்துகிட்டு இருப்பான் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அப்படி பல முகங்கள் ஒரு கிறிஸ்துவனுக்கு இல்லை. அப்ப பாருங்க, ஒரு மெய்யான கிறிஸ்துவனை போல, கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்ட மனிதனை போல அவன் சமய காரியங்களை செய்யலாம். மனிதர்கள் விரும்புகிற கனிகளை கூட கொடுத்து விடலாம். மனிதர்களை ஏமாத்துவதுதான் கொஞ்சம் ஈஸியான விஷயமாச்சே. அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசி என்ன பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி ஏமாத்தி நடிச்சிருவாங்க சரிங்களா? நல்லா பாருங்க. இப்போ நம்ம சில காரியங்களை இவர்கள் செய்து விடலாம். வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவுல 16:5 பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். பரிசேயர்களை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷருக்கு ஏற்ற கனிகளை கொடுத்துட்றீங்க, பார்த்தா நீதிமான் மாதிரி உடைய போட்டுக்கிட்டு வந்துடுறீங்க, கரெக்டா வருவாங்க, எல்லாம் பரிசேயர்கள் செய்துட்டாங்க. ஆனா இருதயம் எப்படி இருந்தது? இயேசுவை கொலை செய்யறதுக்கு பாக்குறாங்க இல்லைங்களா? அருகருப்பான காரியங்களை செய்யறதுக்கு பாக்குறாங்கல்ல. இப்ப ஆண்டவர் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இருதயத்தை குறிச்சு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாருன்னு பயம் நமக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டு பார்க்க இல்லைங்களா? மனிதனை சாட்டிஸ்பேக்ஷன் படுத்துறதுக்காக நான் காரியத்தை செய்யறதுக்கு முற்படுறேன்னா, தேவனை பிரியப்படுத்துவதற்காக நான் காரியங்களை செய்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்க. அந்த கேள்விதான் நமக்கு பதில சரியா கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக வேலை செய்கிறவன் மனுஷன் இல்லாதவன் வேலை செய்ய மாட்டான்.
இல்லைங்களா? தன்னுடைய கடமை பொறுப்புகளை செய்ய மாட்டான். அதே மாதிரிதான் குடும்பத்தில் செய்ய மாட்டான், காரணம் மட்டும்தான் சொல்லுவான். சரிங்களா? அதுதான் பாவ குணாதிசி. ஆண்டவர் சொல்லுகிறார் பாரு, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவர் சொல்றது கனிகொடாத கொடி எதுவோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது போலியான கிறிஸ்துவர்களை சொல்றார். மெய்யான கிறிஸ்துவர்களை போல தோற்றம் அளிக்கிற போலிகளை குறித்து சொல்லுகிறார். அப்படி சொல்லி அவர் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லி சொல்றார். அறுத்து போடுதல் அப்படின்னா என்ன? இப்படி பொய்யான தேவ பக்தி உள்ளவர்கள் அவங்க செத்த கொடிகளாக இருக்கிறதுனால அவருடைய செய்கைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி கலைந்து போடுவார் என்று சொல்லி பார்க்க. யூதாஸ் கலைந்து போடப்படுகிறான். 12 பேர்ல ஒருத்தனா இருந்தவன் என்ன பண்றான்? அங்கிருந்து வேறு பிரிக்கப்படுறான், கலைஞ்சிடுறார், அறுத்தெறிகிறார். இல்லைங்களா? சீமோன், மாயவட்டக்காரனாகி சீமோன் பாருங்க, அறுத்தெறியப்படுகிறான். அதே மாதிரி தேவா பாருங்க, அறுத்தெறியப்படுகிறான். அந்த உலகத்திலேயே அவர்கள் எல்லாம் அறுத்தெறியப்படுகிறார்கள். ஏன் சபையில ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறத கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன் ஆண்டவர் ஒழுங்கு நடவடிக்கையை வைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன? மனுஷன் அவனுடைய அறிவு கொஞ்சம் குறைபாடு உள்ளது. நல்லவன் மாதிரி நடிச்சு, விசுவாசத்தில் இருக்கிற மாதிரி நடிச்சு கூட ஒருவன் சபைக்குள் வந்து விடுவான். நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது விசுவாசி மாதிரி இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் இல்லை இல்லையா? வேதம் சொன்ன விதத்துல சில செக்கெல்லாம் பண்ணி அவங்கள சபையில் இணைச்சிருவோம். அதுக்கப்புறம் போனா வாட வரும் இல்ல? அப்படின்னா என்ன? மரித்து போயிருக்கிறவனுடைய நிலை வெளிப்படும். உயிருள்ளவனா இருந்தா நான் அந்த மாதிரி இருக்காது. ஜீவனை அடைந்தவர்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்காது. உயிருள்ள வாழ்க்கை, உயிருள்ள மனுஷன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கும். பணத்தை கொண்டாந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்திருக்கிறவனை வச்சா கொஞ்ச நாள்ல அதோடைய ஸ்மெல் வெளியேறும். எப்படியும் அது வரும். அதனாலதான் சில நேரத்துல ஆண்டவர் ஒழுங்கு நடவடிக்கை வைக்க சொல்றார். ஒழுங்கு நடவடிக்கை வைக்கிற பொழுது என்ன நடக்குதுங்க? அங்க ஒரு செக்கிங் நடக்குது. உண்மையான கிறிஸ்துவன் தானா இல்ல பொய்யானவனா அப்படிங்கிற களையறதுக்கான ஒரு வேலை வைக்கப்படுது. அப்ப மெய்யானவனா இருந்தா என்ன சொல்லுவான்? அவன் அந்த காரியங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு சில நடவடிக்கைகள் எடுத்து அவனை விலக்கி வைக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதுக்காக வருத்தப்பட்டு பாவம், நாம எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்து அது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அவன் சபையில மறுபடியும் சேர்த்து கொள்ளப்படுவான். அது 6 மாதமோ 1 வருஷமோ இல்லை அவனுடைய காரியத்தை பொறுத்து. ஆனா ரட்சிக்கப்படாதவன் அப்படி இருக்க மாட்டான். உடனே மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுவான். வேற எங்கனாவது கூடாரம் இருக்கு, அங்க போயிடுவான் அப்படின்னு. இல்லைங்களா? அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவன் ரட்சிக்கப்படாதவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒழுங்கு நடவடிக்கை வச்சதுக்கு காரணமே அதுதான். இல்லைங்களா? அப்போ குறைபாடாக இருக்கிறதுனால சபை, எல்லா சபைகளும் பூரணமாக செயல்படுகிறதுன்னு சொல்லிட முடியாது. நல்ல சபைகளா இருந்தால் இந்த விதமான குறைகளை கொண்டு இருக்கும். இல்லைங்களா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்றது இல்லைங்களா? சபையை குறித்து சில காரியம் பாரு. ஆண்டவர் அதை அறுத்து போடுகிறார்ன்னு சொல்லி பார்க்க. சில நேரங்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டு கலைக்கப்படுவாங்க. இதுல ஆண்டவர் சொன்ன மாதிரிதான் கலைகளும் சேர்ந்து வளருது. நியாயத்திற்பின் நாள் வரட்டும், அப்பொழுது 2ஐயும் வெட்டி எறிஞ்சிடலாம்னு சொல்றாரு. அந்த மாதிரி சிலர் அப்படி கூட ஆகலாம். இப்ப இந்த கனி இல்லாத கொடிகள் கிருபையினால் உண்டாகிற விசுவாசத்தினால் ஒருபோதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது இல்லை. இல்லைங்களா? அப்படி இருப்பதாக இவர்கள் வெறும் காட்சி மட்டும் செய்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. போன வாரம் செய்தியில சொன்னேன், பொம்மை பழம் மாதிரி இருக்கிறாங்க, உண்மையான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. பக்கத்திலேயே வரது கூட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பக்கத்துல போயிடக்கூடாது, நம்ம ஒருபோதும் போயிடக்கூடாது. போனா உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஜெபம் பண்றது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, கடவுளுக்குள்ள உண்மையா வாழ்றது இல்லை, எதுவும் இல்லை, குடும்ப காரியத்துல உண்மையா இல்லை, எதுலையுமே சரியில்லை. பக்கத்துல வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணலாம்? வேண்டாம்னு சொல்லிடலாம். அது காரணம் என்னன்னா, அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி வர்றது அகங்காரம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன்னை வெளிப்படுத்தி காட்டாம இருப்பாங்க. இல்லைங்களா? வெளிப்படுத்தி காட்டினாதான் மருந்து கிடைச்சி
நல்ல வழியில வளர முடியுமே தவிர, இல்லைன்னா அப்படியே இருந்து இல்லாமல் தான் போக முடியும். இல்லைங்களா? அப்ப நல்லா பாரு, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சரி, அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கனி கொடுக்கிறது எது? அவர்கள் மெய்யான விசுவாசிகள் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அப்ப பிதாவினுடைய சித்தத்தினாலும் மெய்யான விசுவாசத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் வேரூண்டப்பட்டிருக்கிற மெய்யான திராட்சை கொடிகளாக மெய் விசுவாசிகள் இருந்து ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. கனி கொடுக்கிற கொடி, ரட்சிக்கப்பட்டு கனி உள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க. கனி கொடுக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுத்தம் பண்றாருன்னா என்ன பண்றார்? ஒரு விவசாயி என்ன செய்வான்? இந்த திராட்சை விவசாயி கத்திரிக்கோள் வச்சு அதுல பூச்சி குடிச்சிருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டு, காம்பெல்லாம் தேவையில்லாத காம்பெல்லாம் வெட்டி அதுக்கு நல்லா கனி கொடுக்கறதுக்கு வசதியா எல்லாத்தையும் செய்வாங்க, இல்லைங்களா? அப்பதான் அது நல்லா கனி கொடுக்கும். திராட்சை பழத்தை பத்திலாம் எனக்கு தெரியாது, நான் தூரத்துல இருந்து தான் பார்த்துருக்கேன், பக்கத்துல கூட போய் நின்று தொட்டு பார்த்ததில்லை. அதனால திராட்சை பழத்தை பத்திலாம் கேள்விப்படுறதுதான், இல்லைங்களா? ஆனா தென்னை மரத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா இளநீலாம் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா சிறை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை கீழே இருக்கிற பட்டையெல்லாம் எடுத்து வெட்டி, காஞ்சதெல்லாம் எடுத்து விடுவாங்க. அந்த பட்டையெல்லாம் எடுத்து விட்டுட்டு எல்லாம் செருப்பிட்டு விடுவாங்க. அப்ப என்னன்னா நல்லா அது வளர்றதுக்கு வசதியா இருக்கும், இல்லைங்களா? இல்லைன்னா அப்படி வளராது. ஸோ அந்த மாதிரி இங்க நம்ம பார்க்குறோம், திராட்சை அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்குறப்போ, இந்த செடிகளை எல்லாம் கட் பண்ணி நல்ல விதத்துல அது திராட்சை பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, பூச்சி இருந்ததுன்னு என்ன ஆகும்? பழத்தை எல்லாம் பாதிக்கும், அது மேல பட்டுதுன்னா. அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிற வேலையை ஒரு விவசாயி, திராட்சை விவசாயி செய்வான். இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவை குறித்து சொல்லும் போது அவரை திராட்சை தோட்டக்காரன்னு சொல்றோம். அவர் என்ன செய்யறாருன்னா, நம் கனி கொடுக்கறது மட்டும் இல்ல, நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்க. எப்படி சுத்தம் பண்றார் ஆண்டவர்? நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை சுத்தம் பண்ணுகிறார், வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துகிறார், இல்லைங்களா? அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறதுல துன்பங்களும் ஒரு பகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? களை நறுக்கிறதுன்றது துன்பம் தான். அடிக்கடி சொன்ன கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பங்களோ தொல்லைகளோ இல்லாத வாழ்க்கை என்று நாம் நினைக்க கூடாது, இல்லைங்களா? அந்த துன்பத்தை ஆண்டவர் பயன்படுத்தி நம்மை கடவுளுக்குள்ளாக இன்னும் வளர்த்துகிறார், அதிக கனிகளை நாம் கொடுக்கும்படி செய்கிறார். சில நேரங்களில் துன்ப நேரத்துலதான் வேத வசனத்தையே தேடி போவாங்க, அது வரைக்கும் சொகுசா இருக்க வரைக்கும் போக மாட்டாங்க, இல்லைங்களா? ஆமாவா? அப்ப பாருங்க, துன்பங்களையும் உபத்திரவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் சில நேரங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஒரு சில வசனத்தை பாருங்க. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் பாருங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றப்பா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். துன்பங்களின் ஊடாக ஆண்டவர் நம்முடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும்படி செய்து நம்ம அதிக கனிகளை உள்ள வாழ்க்கை வாழும்படி நம்மை நடத்துகிறார். சில நேரம் துன்பத்தை அப்படி பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்க்கங்களா. யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் 2-4 வசனத்துல நம்ம வாச்சோம்னா, அங்க சொல்லும் போது யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிற பொழுது அவைகளெல்லாம் பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அவர்களை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி சொல்றார், இல்லைங்களா? பாருங்க, அதெல்லாம் நம்ம எப்படி நடத்தும்? வேத துன்பங்கள்லாம் நம்ம வேத சத்தியத்துக்கு நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். சில நேரத்துல அதிக டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த உலகம் பொறுமையாயிடும், பேசாம சரியில்லைன்ட்டு வந்து அது எங்க பொறுமை வந்துடுது இல்லையா? அரபரன்னு இருந்துட்டு பொறுமையா இருந்துக்கலாம். அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும், வசனம் கற்றுக் கொடுப்பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுறத பார்க்க.
தங்கம், இந்த அழிஞ்சு போற தங்கம், இந்த உலகத்துல இதோட போக போற இந்த தங்கம் அது அக்னியினால் சுத்தப்படுத்தப்படுகிறதாம். தங்கம் நம்ம பாக்குற மாதிரி இருக்குமா? எடுக்கும்போது இருக்காது. நமக்கு அது ஷோரூம்ல பார்த்த மாதிரி இருக்காது. அழுக்கு வண்டலாட்ட இருக்கு. அதையெல்லாம் சுத்தப்படுத்தணும், அக்னியில போட்டு புடமிட்டு. அப்பதான் அது பொண்ணாக விளங்குகிறது. அழகா. அப்போ அழிந்து போகிற அந்த பொண்ணு அப்படி சுத்தப்படுத்தப்படணும்னா என்றென்றைக்கு அழியாத நம்முடைய விசுவாச கடலோடு இருக்கிற வாழ்க்கை, அப்ப அது எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தப்படணும் அப்படின்றத பேதுரு சொல்றார். இப்ப துன்பங்களின் வழியாக, சோதனைகளின் வழியாக ஆண்டவர் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அதிக கனிவுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால துன்பங்களை நம்ம எப்பொழுதும் கவனமா இருந்து பார்க்கணும். சரிங்களா? அதோடு கூட இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன். துன்பம் ஒரு மனிதனுக்கும் துன்பம் ஒரு மனிதனையும் கனிவுள்ள வாழ்க்கையுடையவனாக மாத்தாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த சொல்றது ரொம்ப கவனமா பார்க்கணும். துன்பம் எந்த மனுஷனையும் என்ன பண்றாது, ஆண்டவருக்கு பிரியமானவனா கனிவுள்ளவனா மாத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எத்தனை பேர் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. உலக வழக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் எத்தனை வட்டாலும் திருந்துறானா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. என்னென்ன பாடுபடுறான் ஆனா திருந்துறானா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. ஏதோ அடிபட்டிருப்பான், சித்திரவதைப்பட்டிருப்பான், ஆனா பார்த்தா மறுபடியும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். சொல்றாங்க இல்லையா? அப்ப துன்பம் என்ன செய்யாது, ஒரு மனிதனை ஆண்டவருக்கு பிரியமான கனிவுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தாது. துன்பம் நடத்தாது. நல்லா கவனிச்சுக்கணும். துன்பங்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் பயன்படுத்தி தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறார். வார்த்தை தான் நம்மளை நீதி உள்ளவர்களாக மாற்று. உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்தை, கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா, நம்ம இப்ப கட் பண்ற பாருங்க செடிய, அந்த கத்தி தான் வேத வசனம். இந்த புடி இருக்கு பாருங்க, அதுதான் துன்பம். புரியுதா? இந்த புடிய வச்சு அது பிடிக்கிறதுக்கு தான் அல்ல, துன்பங்கிறது அப்படித்தான். புடி கட் பண்ணாது, கத்தி தான் கட் பண்ணும். சரிங்களா? அப்ப இந்த துன்பத்தை ஆண்டவர் பயன்படுத்தி தம்முடைய வார்த்தைக்கு அவர்களை கீழ்ப்படிய செய்து அவர்களை நல்ல கனிவுள்ள வாழ்க்கை வாழும்படி அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப துன்பம் வருது அப்படின்னு சொன்னா துன்பம் நமக்கு என்ன அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நான் உத்தரவுப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உத்தரவுப்பட்டது நல்லது, அப்படியே நான் கத்துக்கிட்டேன்னு சொல்ல, உடைய பிரமாணம், உடைய வார்த்தைகளை கற்று. இப்ப துன்பங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? வெறும் நான் துன்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடவுளை அனுமதிச்சுட்டு இருக்காருன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல ஞாபகத்துல வச்சு, துன்பம்ன்றது புடி மாதிரி தான், கத்தி தான் வசம். இப்ப பாருங்க, அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம கனி கொடுக்கறது இல்லை, அதிகமான கனி கொடுக்கும்படி அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு அவர் பயன்படுத்திக்கிறது, அந்த வார்த்தை கீழ்ப்படியும்படிக்கு நமக்கு பயன்படுத்துகிறதற்கு இந்த துன்பத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். சரி, கடைசி வசனத்தை பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்கும்போது அந்த 3வது வசனம் நமக்கு சொல்லுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது யூதாஸ் அவர்கள் மத்தியில இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். சரிங்களா? என்ன வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் என்று சொல்லிப்பாங்க. சீமான் கால் மட்டும் கழுவணும் அப்படின்னா என்னை முழுசா கழுவிடுங்கன்னு சொல்றார். கழுவினவன் காலை மட்டும் கழுவுனா போதும், மற்றபடி சுத்தமா இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்க யூதாசும் இருந்தான் இல்லைங்களா? அதனால எல்லாரும் இங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த பகுதியில சொல்லும் போது நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். யூதாஸ் போயிட்டான், 11 பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்றார், இவங்க கிரிகையினாலேயோ நியாயப்பிரமாணத்தினாலேயோ அல்லது சடங்குகள்னாலேயோ அவர்கள் சுத்தமாக்கப்பட்டு மறுபுறப்படைந்து பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படாம அவருடைய இரத்தத்தினாலும் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை விசுவாசித்ததினாலும் இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற. இயேசு கிறிஸ்துவின் ஊடாக
அவருடைய இரத்தத்தின் மூலமாக மீட்பை சொன்ன அவர் பிரசங்கித்த வாழ்க்கை விசுவாசித்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப இவர்கள் எல்லாரும் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவினுடைய அந்த மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற அந்த இயேசுவில இணைக்கப்பட்ட மெய்யான கொடிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கறீங்களா. தேவ கிருபையினாலே அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவை நேசித்து அவரிடத்திலிருந்து என்றைக்கும் பிரிக்க முடியாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் நிலைத்தும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கறோம். வேதம் நமக்கு அதை தெளிவாக பல பகுதிகளில் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இணைக்கப்பட்டவன் பிரிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி பார்க்கறோம். ஆண்டவர் அருமையாக இந்த பகுதியிலிருந்து அதை சொல்றாரு. இது ஒரு அறிமுகம் மட்டும்தான். சரி, இதுல இருந்து நம்ம ஒரு 3 காரியங்களை சுருக்கமா நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம சிந்திப்போம். இதுல நம்ம பார்க்கிறோம், முதல்ல கிறிஸ்துவுல இணைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியம். மெய்யான திராட்சை செடியில இணைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியம். இயேசு கிறிஸ்துவுல இணைக்கப்படாத ஒரு மனிதன், அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஞான ஆசீர்வாதத்தை இழந்து போவான், நித்திய வாழ்வை இழந்து போவான் என்று சொல்லி பார்க்கறீங்களா. இயேசு கிறிஸ்துவை விட்டு வேறு வழியில மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. எங்கும் ஒலிக்கிற சுவிசேஷம் இதுவே. இயேசு கிறிஸ்துவை தவிர பாவிகளுக்கு மனம் திரும்புவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை என்று சொல்லிப்பாங்க. இந்த மெய்யான திராட்சை செடியிலேயே அவர்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். அவரை விசுவாசித்து அவர் செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்து அவரிடத்துல நாம் மனம் திரும்புகிற பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்றோம். இன்னும் மனம் திரும்பாதவங்க நினைச்சு பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கறோம். முதல்ல நம்ம அதுதான் தெரிஞ்சுக்கணும். 2வதா நாம கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். கனியுள்ள வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில இருக்கிறதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம். கனியுள்ள வாழ்க்கை நம்மள இல்லை அப்படின்னு சொன்னா அடிப்படையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய ரட்சிப்பிலேயே நமக்கு ஒரு சந்தேகத்தை அது உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா ஆவியானவர் அவர்களை தங்கி இருக்கிறார். தேற்றரவாளன் தங்கி இருந்து வேத சத்தியத்தின் அடிப்படையில நடத்தி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்துல அவர்கள் கனியுள்ள வாழ்க்கையை வாழும்படி பாவத்தை அழித்தொழித்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் மர்வமாகும்படி அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப அவங்க வாழ்க்கையில கனி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அடிப்படையிலேயே தவறு. நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மறக்க கூடாது. இல்லைங்களா? நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழ்றோமா, வாழ்க்கையில கனி இருக்குதா, அன்பு இருக்குதா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, வேதம் சொன்ன எத்தனை காரியங்கள் இருக்கு, நீதியின் காரியங்கள். நாம இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கிறேன்னா எந்த காரணத்தையும் கடவுளுக்கெல்லாம் சொல்ல முடியாது நம்ம. இல்லைங்களா? குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்கிறோமா, சபை வாழ்க்கையில சமுதாயத்துல உண்மையா இருக்கிறோமா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கணும். கனி வெளிப்படுகிறதா, என்னில கனி யாராவது காண்கிறார்களா, கேட்டு பார்க்கணும். இல்லைங்களா? 2வது நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிப்பாரு. கனியுள்ள வாழ்க்கை இருந்தாலே அநேக பழம் இருக்கிற மரத்தை தேடிதான் வருவாங்க. மொட்டை மரத்தை தேடி யாராவது வருவாங்க? வரமாட்டாங்க. பழம் இருந்தா என்ன பண்ணும்? அவர்களை திருப்பி பார்க்க வைக்கும். கனி இருந்ததுன்னா வருவாங்க, வந்து கேட்பாங்க அந்த இயேசு யாரு அப்படி. கனி இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. மொட்டை மரத்துக்கிட்ட வந்து என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கவனமா இருந்து நம் கனியுள்ள வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னு பார்க்க. கடைசியா தேவனுடைய பராமரிப்பின் இருண்ட பக்கத்தை நம்ம ஏற்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. தேவனுடைய பராமரிப்பினுடைய இருண்ட பக்கத்தை நாம் ஏற்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? எல்லா மனுஷருக்கும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னா அதை நம்ம சந்தோஷமா ஏற்போம்.
ஆனா உபத்திரவங்களை அப்படி யாரும் ஏற்க மாட்டாங்க. உபத்திரவம் நம்ம சொல்ற மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது ரொம்ப சுலபமானதும் இல்லை. அது ரொம்ப வலி நிறைந்தது. அது ரொம்ப கடினமானது. யோபுவுக்கு நடந்த உபத்திரவம் பாருங்க, அது எப்படிப்பட்டதா இருந்தது. பிள்ளைகளெல்லாம் செத்து போய், சொத்தெல்லாம் அழித்து போய், தன்னுடைய சரீரத்துல எல்லாம் வியாதி வந்து, அது எவ்வளவு பெரிய உபத்திரவம் பாரு. தாவீது தன்னுடைய மகனாலே துரத்தப்படுகிறது, அது எவ்வளவு பெரிய உபத்திரவம் பாரு. எத்தனை எத்தனை உபத்திரவங்கள். யாக்கோபு நூல் நாம பாக்குற இல்லைங்களா, புத்தக நிருபம். அந்த ஜனங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தார். அதனாலதான் யாக்கோபு எழுதுறார், நீங்க பலவிதமான துன்பங்கள் அகப்படுகிற பொழுது உபத்திரவம் வருது சரிங்களா. அந்த உபத்திரவம் ரொம்ப சுலபமானது இல்லை. 16ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்தா, அவர்கள் சத்தியத்துக்காக வாழ்கிறது நிமித்தமாக அவர்களை உயிரோடு நெருப்புல வச்சு எரிச்சதெல்லாம் உண்டு சரிங்களா. அதெல்லாம் இருக்கு. 1ஆம் நூற்றாண்டிலே பார்த்தா தோலையை உரிச்சிருவாங்க, உயிரோட வச்சு கட்டி வச்சு தோலை உரிப்பாங்க. இந்த மாதிரி உபத்திரவம்லாம் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோமா? ஆனா அவர்கள் சந்தித்தார்கள் இல்லைங்களா. அப்போ உபத்திரவங்கிறது அவர் எளிது இல்லை. ஆனாலும் இந்த உபத்திரவங்கள் நம்மை ஆண்டவருக்கு நேராக நடத்தும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில நேரங்கள்ல அப்படியெல்லாம் கடவுள் நடத்தி இருக்கிறார். வாழ்க்கையே முடிஞ்சு போயிட மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்த காலம் உண்டு. ஆனா தாவீது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொன்ன மாதிரிதான், அந்த உபத்திரவம் எல்லாம் இல்லைன்னா ஒரு அடிமுட்டாளாகவே அவருடைய வாழ்க்கையை கழித்து மெய்யான சத்தியத்தையே அரிச்சுக்கிற முடியாமையே போயிருந்திருக்குமே அப்படின்னு நான் பல முறை சிந்திச்சு பார்த்தது இல்லைங்களா. முட்டாளாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து மெய் சத்தியத்தையும் அறிஞ்சிருக்க மாட்டோம். சொல்ல போனா இப்போ இங்க இந்த விதத்துல ஒரு ஊழியக்காரனா இருந்திருப்போனான்னு தெரியாது. எங்க சிப்பா அவங்க அப்பாவை மாட்டிக்கிட்டு எங்க நின்றுகிட்டு இருந்திருப்போம்னு தெரியாது. ஏதாவது தவறான ஒரு காரியத்தை இல்லைங்களா, மக்களை திசை திருப்பிக்கிட்டு நமக்கே தெரியாம செஞ்சுட்டு இருந்திருப்போம் பாருங்க. இப்ப கடவுள் சில உபத்திரவங்களை அனுமதிச்சு அவருடைய சத்தியத்துக்கு நேராக நடத்தி அப்படி நடத்துகிற விஷயங்கள்லாம் பாருங்க, அப்பத்திக்கு அது வலியாக வேதனையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நினைச்சு பார்க்கிற பொழுதெல்லாம் சந்தோஷப்படுகிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் சந்திக்கிற பொழுது நம்ம சந்தோஷமா சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட நினைச்சிருக்கேன் இல்லைங்களா. ஒருவேளை எல்லாருமே நம்ம தோல் மேல கையை போட்டு நம்மளை நடத்திக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எதையுமே கத்துக்க மாட்டோம் வாழ்க்கையில. ஆனா மனுஷன் அதுதான் விரும்புவான். நல்லா நமக்கு ஒரு பாய் ஒன்று கொடுத்து தலைகாணி கொடுத்து நம்மளை தலையை நீங்கிட்டு இந்த நாய் இப்படி அந்த மாதிரி பண்ணி வச்சா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல நம்ம எதையும் கத்துக்கிற மாட்டோம். துன்பங்கள் ஆண்டவருடைய பராமரிப்புல இருந்த பக்கமா இருக்கிறது, அதுவும் இருக்கு. நம்மை ஆசீர்வதிக்க வெறும் துன்பத்திலேயே போட்டு நம்மளை வாட்டிக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்களா, நம்மை நடத்துகிறார். ஆனா இந்த வாழ்க்கையில துன்பங்களும் உண்டு என்று சொல்லி பார்க்க, துன்பங்கள் வருகிற பொழுது நம்ம ஆயத்தமா இருந்தாதான் அதை ஏற்க முடியும். வேத சத்தியத்துல இல்லைங்களா வளர்ந்து, இல்லைன்னா ஏற்க முடியாது. ஆகவே நாம் அதை ஏற்பதற்கு தகுதியா இருப்போம். ஏன் அந்த துன்பத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி, இன்னும் மேலான வாழ்க்கை வாழும்படிக்கு கடவுள் நமக்கு அதை செய்கிறார் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம இந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு பார்த்துருக்குறோம். ஒரு 3 வசனத்தை நம்ம இதுல இருந்து நீங்க செஞ்சு பார்த்துருக்கிறோம். வருகிற நாட்கள்ல இந்த ஓமையில ஆண்டவர் சொல்ற இன்னும் இந்த உருவகத்துல ஆண்டவர் சொல்லுகிற இன்னும் அநேக காரியங்களை நம்ம வருகிற நாட்கள்ல சிந்தித்து பார்த்தோம் இல்லைங்களா. அது 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். அவரோட இருந்தாதான் நம்ம அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அதை மறந்துடக்கூடாது. 2வது நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழ ரட்சிக்கப்பட்டவங்க, அது ரட்சிப்புக்கான ஒரு அடையாளமாக நாம் வெளியடையாளமா பார்க்க. 3வது தேவனுடைய பராமரிப்பின் 2 பக்கத்தை நாம் ஏற்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா துன்பங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணல. துன்பம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பகுதி என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அதை ஏற்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. நம்ம அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்த